செல்வத்தோடு எப்படி செல்வாக்கை சம்பாதிப்பது? ஆபிரகாம் செல்வத்தோடு செல்வாக்கை சம்பாதித்திருந்தான். நீங்களும் நானும் இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கிறோம், செல்வாக்கை சம்பாதிக்கிறோமா? உங்களுக்காக எனக்காக நிற்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களா? எத்தனை மனிதர்களை நாம் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? மனிதர்களை சம்பாதிக்க வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. சிம்பிளா சொல்லிருச்சு. மனுஷங்களை சம்பாதிக்கணுமா, செல்வாக்க சம்பாதிக்கணுமா, சம்பாதிச்ச செல்வத்தை அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் மனுஷங்களுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்ல மனுஷங்களை நம்ம சம்பாதிக்கலாம். செல்வாக்கை சம்பாதிக்க வேண்டுமா, மனிதர்களை சம்பாதிக்க வேண்டுமா? நாம் சம்பாதித்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அவர்களுக்காக நாம் செலவு செய்யும் பொழுது, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய அறிவை செலவு செய்யும் பொழுது நாம் செல்வத்தோடு கூட செல்வாக்கையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும்.